உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி போடணும்னு ஆசையாக இருக்கா? அப்போ இந்த மாடல் ட்ரை பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல். லேயர்டு கவுன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் 2 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக் அப்புறம் 2 மீட்டர் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது ஒரு பியூர் காட்டன். இப்போ மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃப்ரண்ட் சைட் பாடிஸ் பார்ட்டோட லென்த் வந்து 10 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். நம்ம ஃபேப்ரிக்கை சிங்கிள் ஃபோல்டு பண்ணி நான் இதெல்லாம் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் எனக்கு 12 இன்ச்சஸ் வருது. அது டிவைடட் பை 2 போட்டோன்னா 6 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அப்பர் பாடி மார்க் பண்ணிக்கலாம். அப்பர் பாடி டிவைடட் பை 4 7.5 இன்ச்சஸ் எனக்கு வருது. நான் ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வெயிஸ்ட் டிவைடட் பை 4 எனக்கு 6.5 கிடைக்குது. நான் கூட எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கிறேன். நம்ம ரோப் ஷோல்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நெக்கோட லென்த்து வித்து வந்து நான் 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த ஷோல்டர்லையும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைட் பாடிஸ் பீஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ பேக் சைடும் நம்ம கட் பண்ணணும். பேக் சைடும் சேம் மெஷர்மெண்ட்டு தான். ஆனால் அதோட வித் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா 5 இன்ச்சஸ் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 8.5 இன்ச்சஸ் தான் நான் வச்சுருக்கேன்னா பேக் பார்ட் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா லென்த் வந்து 13 இன்ச்சஸ் நான் வச்சுக்கிறேன். 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சுக்கணும். லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டோம். இப்போ அதே மெஷர்மெண்ட்டில் மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நம்ம ரோப் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வித்து 2 இன்ச்சஸ் லென்த் 18 இன்ச்சஸ்க்கு நான் இது மாதிரி 4 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த 4 பீசஸோட எண்டில் நான் இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சிக்கிறேன். அதை மடித்து கட் பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் இதை ஸ்டிச் பண்ணணும். எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் அந்த கார்னரை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இனி இது உள்ளாடி திருப்பி விட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்டிச்சிங் தெரியாத மாதிரி இப்படி திருப்பி விட்டுக்கலாம். அப்புறம் ரிமைனிங் ஸ்டிச்சிங்கை போட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இனி இந்த ரிமைனிங் ஸ்டிச்சிங்கை இதோட ஃபோல்டிங்கு நமக்கு தெரியும்ல, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாதி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே போல் கைடாக வச்சு நம்ம இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி அந்த 4 பீஸுக்கும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்போ 4 பீசஸும் அதே பேட்டர்னில் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஒயிட் லேஸ் வந்து ஆட் பண்ணுறேன் ஹைலைட்டுக்காக. லேஸ் ஸ்டிச் பண்ணியும் முடித்தாச்சு. இப்போ நம்ம எப்படி இதை கவுன் கூட அட்டாச் பண்ணி கவுன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு லைனிங் ஃபேப்ரிக்கு மேலே வச்சு நம்ம இப்போது டபுள் ஃபோல்டிங் பண்ணி அந்த ரோப்பை நம்ம இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் எங்கே முதல்ல ஸ்டிச் பண்ண போகிறோன்னு. 2 சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு பீஸ் உள்ளே வச்சு இந்த 2 ஃபேப்ரிக்கும் நடுவில் உள்ளே வச்சு நம்ம பின் பண்ண போகிறோம். பின் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்னொரு சைடில் உள்ள ஷோல்டர்லேயும் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இந்த கார்னர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுட்டு இதோட கார்னர்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ நமக்கு இந்த ரோப் வந்து அழகாக ப்ளேஸ் ஆகிட்டு, நான் இந்த கார்னர்ஸ் எல்லாமே அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டிச்சிங் நான் போட்டிருக்கேன். பேக் பார்ட்டோட பாடிஸ் இருக்குல்ல, அதையும் நம்ம அதே மாதிரி ரோப் அட்டாச் பண்ணி நெக்கெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் சைட் நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா 5 இன்ச்சஸ் விட்டோன்னா நான் எலாஸ்டிக் வைக்க போகிறேன். எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஒவ்வொரு 1.5 இன்ச்சஸ் கேப் விட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மார்க் பண்ணியிருக்க பிளேசஸ் எல்லாமே ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கேலால் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைனில் ஸ்டிச்சிங் நம்ம போட்டிருக்கோம்.
இந்த ஸ்டிச்சிங் கேப்புக்குள்ளே தான் நம்ம எலாஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த சைடில் இருக்கிற இந்த ஸ்டிச்சிங்கை மட்டும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போ தான் எலாஸ்டிக்கை உள்ளே விட்டு மறுபடியும் நம்ம கன்சீல் பண்ண முடியும். இதில் 4 எலாஸ்டிக் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். 2 இடத்துல மட்டும் நம்ம ஸ்டிச்சிங்கை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் 2 இடத்துல நம்ம டேரெக்டாகவே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட சைஸ் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எலாஸ்டிக் கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த எலாஸ்டிக்கை ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி நான் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 3 எலாஸ்டிக்கும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்சர்ட் பண்ணுற அந்த சேஃப்டி பின் அந்த ஆப்போசிட் எண்டு வரைக்கும் நமக்கு வரணும். ஆப்போசிட் எண்டில் கொஞ்சம் ஷோ ஆனதும் ஒரு பின் வச்சு நீங்கள் அதை செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம மறுபடியும் அதில் ஸ்டிச்சிங் போட்டு அதை கவர் பண்ணிடுவோம். நான் ஒரு பின் போட்டு அதை சேஃப்டி பண்ணிக்கிறேன். சேம் ப்ராசஸ் நான் பேலன்ஸ் உள்ள 3 ப்ளேஸ்லையும் நான் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த சைட்ஸ் எல்லாமே சேஃப்டி அந்த பின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். பேக் சைடு இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடை வந்து நம்ம அதோடய சைட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ரைட் சைடு அண்ட் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம பாடி சைடு மட்டும் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுடலாம். நான் சைடு 2 அட்டாச் பண்ணி ஓவர்லாக்கும் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட பாடி பார்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு இனி லேயர்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நமக்கு இது மாதிரி 3 லேயர்ஸ் தேவைப்படும். அதோட லென்த் அண்ட் வித்தோட மெஷர்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு டோட்டல் லென்த் வந்து 28 இன்ச். ஒவ்வொரு டயரும் 8 இன்ச்சஸ் வச்சு 3 லேயர்ஸ் கட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு லேயரோட லென்த்து டோட்டல் வெயிஸ்ட் இன்ட்டு 2. செகண்ட் லேயரோட டோட்டல் லென்த் வந்து ஃபஸ்ட்டு லேயரோட லென்த் இன்ட்டு 2. தேர்ட் லேயரும் அப்படி டபுள் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நிறைய ஃபேப்ரிக் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு 20 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் போதும். லேயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு லேயரில் மட்டும் இதோட ஹாஃப் லென்த்தில் மட்டும் நான் வந்து கேதரிங் வைக்க போகிறேன். ஏன்னா நமக்கு பின்னாடி ஆல்ரெடி இந்த மாதிரி எலாஸ்டிக் கேதரிங் இருக்கிறதுனால நான் லேயரில் செப்பரேட்டாக கேதரிங் வைக்கலை. இது நம்ம ஒன்றா தைச்சாலே பின்னாடி கேதரிங்கும் நமக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு லேயரோட மிட் பாயிண்ட் எடுத்து அதை நான் இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஹாஃப்லேருந்து நம்ம எண்டு வரைக்கும் லூஸான ஸ்டிச் ஒன்று போடணும். நம்ம ஸ்டிச் பண்ணுறதில் இதில் கொஞ்சம் த்ரெட்டு விட்டுருப்போம். அதில் ஒரு சைடு த்ரெட்டு மட்டும் 2 த்ரெட் இருக்கும். அதில் ஒரு த்ரெட்டு மட்டும் விட்டுட்டு இன்னொரு த்ரெட்டை இப்படி லைட்டாக புல் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கேதரிங் ஃபார்ம் ஆகும். இந்த கேதரிங் வந்து நம்ம பாடிஸோட லென்த் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம கேதரிங் வந்து அல்டர் பண்ணி இது மாதிரி பண்ணிக்கணும். லேயரோட ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதை பாடிஸ் பார்ட்டோட அட்டாச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைட் மட்டும்தான் கேதரிங் வரும். அதுக்கேற்ற மாதிரி மிட் பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பாடிஸ் பார்ட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எலாஸ்டிக் நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கோம்ல, அதை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணணும். அப்போது
அந்த லேயரில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கேதரிங் வந்து ஃபார்ம் ஆயிரும். எலாஸ்டிக்கை வந்து கொஞ்சம் இழுத்து இழுத்து வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம அடுத்த லேயர் எடுத்து இதே மாதிரி கேதரிங் ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் லேயரில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட் லேயர் பண்ணது மாதிரியே ஒரு த்ரெட்டை மட்டும் விட்டுட்டு இன்னொரு த்ரெட்டை லைட்டாக இழுத்து பிடிச்சி துணியை கொஞ்சம் இழுத்து பின்னாடி விட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கேதரிங் ஃபார்ம் ஆகும். இதோட லென்த்து ஃபஸ்ட்டு லேயரோட லென்த்துக்கு கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம லேயர்ஸை கேதரிங்கை கொண்டு வரணும். செகண்ட் லேயரோட ஓப்பனிங்கை நான் இப்போ உடனே ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. முதல்ல ஃபஸ்ட்டு லேயர் கூட இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் லேயரோட ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ண போகிறேன். ரெண்டு லேயர் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் லேயரோட எண்ட் பாயிண்ட்டு அந்த எண்டிங்கை வந்து நம்ம டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஃபுல்லாக செக்யூர் பண்ண போகிறோம். அகெயின் தேர்ட் லேயரும் நம்ம கேதரிங் ஃபார்ம் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. நான் ஃபைனல் லுக்காக இந்த லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் லேஸை இந்த லேயர் இருக்கிற இடத்துல நான் வைக்க போகிறேன். லாஸ்ட் 2 லேயருக்கு இந்த லேஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயருக்கு ஒரு ஃப்ளவர் லேஸ் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், கவுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் டுட்டோரியல் பார்க்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.